வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொடூரமான கணவன் யாருக்கு அமையும்? இதற்கு மன ரீதியான பரிகாரங்கள் என்னென்ன? செவ்வாய் சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை, சுபர் வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரியான கணவர் அமைவார் அப்படின்றத போன வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் செவ்வாய் பாபர் சேர்க்கை, பாபர் வீடு, பாபர் பார்வை படும்போது எந்த மாதிரியான குணங்கள் கொண்ட கணவர் அமைவார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு மன ரீதியான பரிகாரங்கள் மட்டும் அல்லாமல் எந்த மாதிரியான ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு புரிதலே ஏற்படும். சரி, நாம் முதல்ல பார்க்க போகிறது செவ்வாய் சனி தொடர்பு தான். செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும், செவ்வாய் சனி சமசப்தம பார்வையாக நேரடியாக பார்த்திருந்தாலும், சனி செவ்வாயை பார்த்திருந்தாலும், செவ்வாய் சனியின் வீட்டில் இருந்திருந்தாலும் நான் சொல்கிற பலன்கள் நடைபெறும். சரிங்களா? பொதுவாக செவ்வாய் சனி தொடர்பு பெற்றிருந்தார்னா நிச்சயமாக கணவர் ஒரு முன்கோபக்காரராக கண்டிப்பாக இருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக நீடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடி பொய் சொல்கிற குணங்களும் அவர்கிட்ட இருக்கும். சந்தேக குணம் முக்கியமாக அவர்கிட்ட இருக்கும். சரிங்களா? இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அடிக்கடி சந்தேகப்படும், அதாவது மனைவியை அதாவது உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதற்கு ஒரே ஒரு தீர்வு, தயவுசெய்து இந்த மாதிரி சந்தேக குணங்கள் உங்கள் கணவர்கிட்ட இருந்ததுன்னா, தயவுசெய்து உங்களை சந்தேகப்பட்டார்னா தயவுசெய்து உடனடியாக உங்களுடைய குடும்பத்திற்கு தெரிவித்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து உடனடியாக விடுபட முடியும். சரிங்களா? இதற்கு விதிவிலக்கு என்னென்னா, குருவோட பார்வை இருந்ததுன்னா, இல்லைனா சுக்கிரனுடைய பார்வை இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, நான் சொன்னது தான், அவர் வேணால் இறங்கி வரட்டும், நான் ஏன் இறங்கி போனோம் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சில நேரத்தில் இவர் கூட வாழ்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாமல், அதாவது விவாகரத்தே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணமே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுடும். சரிங்களா? சில பெண்கள்லாம் தாலியை வீசிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு மன வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. போக போக இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சனி எதை தந்தாலும் ஒரு தாமதமாக தான் தருவார். அப்படின்ற பட்சத்தில் போக போக, அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு நல்ல சொர்க்கமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் எண்ணிக்கை குறைய குறைய, அதாவது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இறக்க இறக்க உங்களுடைய பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசி காலத்தில் ரொம்ப ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இந்த சேர்க்கை லக்னம் 7ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணம் செய்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளில் கண்டிப்பாக இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. இதுக்கு வேற ஒரு தீர்வு இருக்குது. அது என்னென்னா, தயவுசெய்து காதல் திருமணம் நிச்சயமாக செய்யாதீங்க. சரிங்களா? அப்படி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக இவங்க சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து மிக தொலை தூரத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவனை சூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி சூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு, அதாவது ஊருக்குள்ளேயே இல்லைனா பக்கத்து ஊர், இல்லைனா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுடைய கணவனை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆணை தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. அதாவது இந்த படத்தெல்லாம் வரா மாதிரி ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் திருத்தி நல்லவனாக மாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் நீங்கள் வச்சுருக்காதீங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். அடுத்தது செவ்வாய் ராகு. சரிங்களா? செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, கணவன் ஒரு நல்ல ஒரு திருடனா, கொள்ளைக்காரனா, இல்லைனா ஏதாவது தப்பு செய்பவராக கண்டிப்பாக இருப்பார். பொருளாதார குற்றங்கள் செய்பவராக இருப்பார். சண்டை சச்சரவு போகிறவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கே போகிற சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா?
இது வந்து ரொம்ப 5 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இது ஒரு 5 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது இந்த பிரச்சனைகளுடைய வீரியம் வந்து கண்டிப்பாக குறையுது. சில நேரத்தில் இந்த செவ்வாய் ராகு வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அந்த பெண் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுறா. நாம் ஏன் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிட்டோம், பேசாமல் வந்து கல்யாணம் பண்ணாமலேயே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாம, நம்ம விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டா, நம்மளுடைய கணவன் வந்து ரொம்ப ஏதாவது அடிச்சு துன்புறுத்தி, இல்லனா வேற ஒரு கல்யாணம் பண்ண விடாம செய்துடுவாரோ அப்படின்ற பயம் வந்து இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏற்படுது. திட்டத்தட்ட வந்து ரொம்ப மோசமான நிலைமை வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஏற்படுது அப்படின்றது ஒரு எதார்த்தமான விஷயம். சரிங்களா? அடுத்தது செவ்வாய், கேது. இது கொஞ்சம் டிஃபரண்டான அமைப்பு. சரிங்களா? செவ்வாய் கேது பாபர் வீட்டில் இருக்கும்போது சண்டை சச்சரவு ஏற்பட்டு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து வாழறாங்க. இதுவே சுபர் வீட்டில் இருக்கும்போது வேலை விஷயமா வந்து கணவர் வந்து வெளியே கிளம்பிடுவார். இவங்க வந்து தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. கணவன் மனைவி வந்து பிரிந்தே வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து இதுவே நீடிச்சிருந்தா பிரிந்து வந்து டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. ஒரு புரிதலே, அதாவது கணவன் மனைவிக்கு இடையான ஒரு புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சில பேர் வந்து இந்த குடும்பத்துக்கோசம், குழந்தைகளுக்கோசம், மான மரியாதை போயிடும் அப்படின்றதுக்கோசம், இந்த சமுதாயத்துக்கோசம் வேற வழி இல்லாமல் ஏதோ கடமைக்கு வந்து வாழ்கிறவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி வந்து விடுபடுறது அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா உக்காந்து பேசினாலே பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். சரிங்களா? தனிமையில் வந்து இருக்காதீங்க. நீங்கள் ஒரு பக்கம், உங்களுடைய கணவர் ஒரு பக்கம் அப்படின்னு தனியாக இருக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து திருப்திகரமாக வாழுங்க. அடுத்தது செவ்வாய் சூரியன் தொடர்பு. செவ்வாய் சூரியன் சேர்ந்திருந்தாலும், செவ்வாய் சூரியன் சமசப்தம பார்வை பெற்றிருந்தாலும், செவ்வாய் சூரியன் வீட்டில் இருந்தாலும் அதிகாரமிக்க கணவர் வந்து கண்டிப்பாக அமைவார். சரிங்களா? இவங்களை எதிர்த்தே பேச முடியாது. இவங்களுக்கு அதிகமான செல்வாக்கு எல்லாமே இருக்கும். பணபலமும் இருக்கும், செல்வாக்கும் இருக்கும். வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கண்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதிகார பலத்தோட கண்டிப்பாக இவர் இருப்பார். ஸோ இப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு உரிமையுமே வந்து உங்களுடைய கணவன் கிட்ட கேட்க முடியாத நிலைமைக்கு ஆகிடும். தன்னுடைய கணவர் வந்து எது பண்ணாலும் அது சரின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இருக்கிற சமூகம் வந்து சொல்லும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய உரிமைகளே வந்து கேட்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து போகிற சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. அவங்க உங்களை நல்லா தான் பார்த்துப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பொருளாதார வசதி குறைவும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும், நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்கும்போது சண்டைகள் வந்து அதிகமாகி விவாகரத்து வரை போகுது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, தயவுசெய்து ஒரு பணக்கார ஆணை வந்து தயவுசெய்து திருமணம் செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுவீங்க. இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் அதிகாரி இந்த மாதிரியான கணவரை சூஸ் பண்ணுறதும் முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இப்போ இந்த கிரக சேர்க்கைகள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். செவ்வாய் பாபர் வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை வந்து தருவார் அப்படின்றதையும் வந்து நாம் பார்த்துட்டோம். சரி, இதிலிருந்து எப்படி விடுபடுறது? ஸோ எந்த மாதிரியான ஆண் ஜாதகத்தை வந்து தேர்ந்தெடுத்தா நாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருந்ததுன்னா, அதாவது செவ்வாய் மோசமான நிலைமையில் இருந்ததுன்னா, தயவுசெய்து காதல் திருமணம் செய்யவே கூடாது. சரிங்களா? யாரையாவது காதலித்து தயவுசெய்து வந்து பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்காதீங்க. நிச்சயதார்த்தம் நடந்து ஒரு 6 மாதமாவது இல்லை 3 மாதமாவது உங்களுடைய திருமணத்தை வந்து தள்ளி போடுங்க. சரிங்களா? இந்த 3 மாதத்துலேயும் தயவுசெய்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே தயவுசெய்து மாப்பிள்ளை வந்து எப்படி பேசுகிறாரு, பழகிறாரு அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து நோட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கணவனை பற்றி அவங்களுடைய குடும்பத்தாரிடம் மட்டும் அல்லாமல் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் தீர விசாரித்து இவன் நல்லா பார்த்துப்பாரா, நல்லா எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாரா அப்படின்றத தெள்ள தெளிவாக விசாரிங்க. சரிங்களா? இந்த 3 மாதத்தில், அதாவது பொண்ணு பார்க்கறதுல இருந்து திருமணம் வரைக்குமே ஏதாவது சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடுறாரா அப்படின்றத நோட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். காதல் திருமணம் செய்யும்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுடைய குணமே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த இவங்களுடைய மோசமான குணங்களே வந்து வெளிப்படும்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. இதுக்கு ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு ஆணை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, தயவுசெய்து உங்களுடைய ஆணுடைய அதாவது இந்த மோசமான கிரக சேர்க்கைகள்லாம் இருந்ததுன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக லக்னத்தில் வந்து குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் போன்ற சுபர்களுடைய தொடர்பு வந்து லக்னத்தில் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லை, 2ஆம் இடமும் சுபர்களால் வந்து பார்க்கப்படணும். இல்லை சுபர் வந்து கண்டிப்பாக 2ஆம் இடத்துலையும் வந்து இருக்கணும். ஸோ இந்த 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? அதற்கு பிறகு களத்திரக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல கணவராக வந்து கண்டிப்பாக இருப்பார். ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அதாவது இந்த மோசமான கிரக சேர்க்கைகள் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது, தயவுசெய்து சண்டை சச்சரவுகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக வந்து சொல்லிடுங்க. திருமணம் செய்யும்போது உங்களுக்கு இந்த தசைகள் வந்து வரக்கூடாது. இப்போ சொன்ன கிரக சேர்க்கைகளுடைய தசைகள் மற்றும் செவ்வாய் திசை வந்து கண்டிப்பாக வரவே கூடாது. அப்படி வந்து நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உடனே டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிங்க. ஓகே நண்பர்களே, ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு விதிவிலக்குகளும் வந்து சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்புங்க. நான் வந்து அதுக்கு ரீப்ளை கொடுக்குறேன். நன்றி. வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.